நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன். இந்த காணொளி எதை பற்றி பேச போகிறோன்னா, எமர்ஜென்சி த பிளாக் டேஸ் ஆஃப் இந்தியா அதை பற்றி தான் பேச போகிறேன். வாங்க இந்த காணொளிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த எமர்ஜென்சி பற்றி இந்த காணொலியில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இந்த காணொலி தொடரலான்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முருக பக்தர்கள் மாநாடை வெற்றி பெற வச்ச அனைத்து முருக பக்தர்களுக்கும் எனக்கு கூட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட்டம் அளவு கடந்த கூட்டம் கலந்துருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு மக்கள் பார்த்திங்கன்னா சுய ஒழுக்கத்தோடு நடந்துருக்குறாங்க. மாநாட்டு முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, அந்த மாநாட்டை சுற்றி எந்த குப்பையும் இல்லை. அதே மாதிரி தாங்கள் அமர்ந்த இந்த இருக்கைகளை அவங்களே அடுக்கி வச்சு போயிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணத்தை இந்த மாநாடு காட்டியிருக்கு. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு மது விற்பனை சுத்தமாக நடக்கலை. அது மிகப்பெரிய சாதனை. இதை நினச்சி மாநில அரசு தலையில் அடிச்சுக்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் சேர்ந்து ஒருத்தர் கூட மதுவை வாங்கலையே டாஸ்மாக்லேருந்து அப்படின்றது ஒரு சோகமான செய்தியாக அவங்க பார்க்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்து வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் உருவாகிறது அப்படின்றத ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக அந்த மாநாட்டில் பார்க்குறேன். இது மூலமாக பக்தர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அரசுக்கு தெரிவிக்கச்சு என்ன தெரியுங்கன்னா, தேவையில்லாமல் என்னோடய மத சம்பந்தமான விஷயங்களில் தலையிடாதே, உனக்கு இதுதான் முதல் அடி, இதுக்கு பேர் மரணடி கொடுப்போன்னு சொல்லி முருக பக்தர்கள் இந்த மாநாடை வெற்றி பெற வைத்திருக்காங்க. மாநாட்டுக்கு கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. சரி, வாங்க நண்பர்களே, இந்த எமர்ஜென்சி பற்றி பேசலாம். அப்படி என்ன நண்பா எமர்ஜென்சி பற்றி பேச போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தலைமுறைக்கு அதை பற்றி தெரியாது. அதோடைய ஒரு கொடூரமான நாட்கள் அதை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட நம்ம பெற்றவங்கக்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும் அது என்ன ஒரு வழியை இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்குதுன்ட்டு. சரி, அப்படி என்ன நடந்துச்சு நம்பா? இது 25 ஜூன் 1975 பாரத பிரதமர் அப்போ இருந்த இந்திரா தேவியால் பிறப்பிக்கப்பட்டது. பிறப்பிச்சிட்டாங்கன்னா அதில் என்ன நண்பா அதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எமர்ஜென்சி அறிவித்ததே ஒரு சூழ்ச்சின்னு தான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்திரா காந்தியை எதிர்த்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு தொடர்ந்தவர் வந்து ஒரு ராம் நாய்க்கு. அவர் என்ன வழக்கு தொடர்ந்தார்னா இந்திரா காந்தி மேலே, அவங்க அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி முக்கியமாக என்னன்னு சொன்னோன்னா, அவங்க அந்த ரேபரேலி மக்களவை தொகுதியில் வெற்றி பெறத்துக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க, அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் வெற்றியும் பெறுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதை பொறுத்துக்கொள்ள முடியாத இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து நான் பிரதமராக தொடரணும்னு சொல்லி அதில் அறிவிக்கிறாங்க. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதை தனக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி அவங்க ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு நாடு முழு அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறாங்க. இந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தம் 1975 1977 இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த அவசர நிலை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும், அதாவது 1,00,000 எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் அடித்தாங்க. இதுதான் முதல் அவங்க பண்ண விஷயம். இதில் கைது செய்யப்பட்ட முக்கியமான தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெயபிரகாஷ் நாராயண், அப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, இப்படி போன்ற தலைவர்களெல்லாம் கைது செய்து சிறையில் அடித்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, பத்திரிகை சுதந்திரத்தை தங்களுக்கு சாதகமான இப்போ தாங்கள் என்ன செய்தி வெளியிடணுமோ அது மட்டும்தான் பத்திரிக்கை வெளியிடுன்னு சொல்லி அப்படி ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க. 2வது 3வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது பிரதமர் அதாவது சட்ட திருத்தம் 39 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதமர், ஜனாதிபதி, பிரதமர், அதுக்கடுத்து சபாநாயகர் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்கள நீதிமன்றம் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படின்னு பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு கொடூரமான ஒரு செயல். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களுக்கும் செஞ்சாங்க. அது என்ன கொடூரமான செயல் கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் கருத்தடை செஞ்சாங்க. அதாவது கருத்தடை மூலமாக நிறைய ஆண் பெண்களுக்கு வந்து கருத்தடை செஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க இவங்க. இதுக்கு செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தியோடைய மகன் சஞ்சய் காந்தி இந்த வேலையை செஞ்சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு.
இந்த இருண்ட காலத்தில் அவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? ஓ தங்களுடைய செயல், தங்களுடைய நடவடிக்கை தான் இருக்கணும் தவிர, வேற ஒண்ணும் இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற இந்த மக்கள் பேசுறாங்கல்ல, இப்ப இருக்கிற எதிர்க்கட்சிங்களா, எங்களுடைய உரிமைகளை இந்த பாஜக அரசு நெருக்குதுன்னு கேட்டா, இல்லைங்க. இந்த நெருக்கல் வேலைய செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த காங்கிரஸ். அந்த விடியா காங்கிரஸ் செஞ்சது உங்களால மறக்க முடியாத நாட்கள் அது. போய் நம்ப கட்சி தலைவர்கள்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட, அந்த எமர்ஜென்சி சம்மந்தமா அவசர நிலைய பத்தி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமா பேசி கண்ணீர் மல்க பேசுவாங்க. நம்ம பாரத பிரதமரே அந்த அவசர நிலையில ஒரு சர்தார்ஜி மேல அ அ அதாவது மாறு வேடத்தில பயணம் செஞ்சு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று என்னென்ன தகவல் சொல்லணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு மறைவான வாழ்க்கையை அரசியல் தலைவர்கள், கைது செய்யப்படாத முக்கிய தலைவர்கள் ஈடுபட்டாங்க அந்த 21 மாதங்கள். இந்த இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவுரை எழுதணும்னு சொல்லி மக்கள் ரொம்ப நினைக்கும்போது தான் 1977ல தேர்தல் நடத்தினா நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி பத்திரிக்கையிலயும், அதேமாரி உளவுத்துறையும் சொல்லுச்சுன்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் வைக்கிறாங்க. படு தோல்விய சந்திக்கிறாங்க அவங்க. அவங்க சந்தித்த ஒரு தோல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி நின்ன சின்னம் பார்த்தீங்கன்னா, பசுவும் கன்னும். பசுவும் தோத்துச்சு, கன்னும் தோத்துச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அத அரிசி அ அனைத்துக்கு எதிர்க்க அதாவது மக்கள்லாம் சொல்லி அத கேலி செஞ்சாங்க. கொடுமையான காலங்கள் அது. திருப்பி அந்த மாரி ஒரு நிலை இந்தியாவுல வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வல்ல ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன்னு நான் நெனைக்கிறேங்க. இந்த மாரி ஒரு கேவலமான இப்ப இப்ப இருக்கிற எதிர்க்கட்சிங்க உதாரணமா சொன்னா, இந்த விடியா திமுக இருக்குங்க பாருங்க. அவங்க ஆட்சிய கலைச்சதே இந்த காங்கிரஸ் தான். அது கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதில இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுங்களா? நாடு முழுவதும் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா, தமிழ்நாட்ல ஒரு தலைவர் கைதே செய்யலங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி. அவருக்கு ஏன் கைது செய்யலன்றது இனி வரைக்கும் ஒரு ஆச்சரியங்க. அவர தவிர்த்து மற்ற எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போது முதல்வர் இருக்கிற மு.க.ஸ்டாலின் அவர மிசால கைது செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா, அது காரணம் கிடையாதுன்றது நம்மளுடைய அரசியல் தலைவர் நெறைய பேர் சொல்றாங்க. அது வேற ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அத நம்ம சொன்னா நல்லா இருக்காது. அ அது ஒரு அவர் ஒண்ணும் பெரிய அரசியல் சாதனைகள்லாம் பண்ணலங்க. அது மாரியும் இல்லாம இந்த ஆட்சிய கலைக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட திமுக ஆட்சியோட முடிவு காலம். அதனால ஒரு 2 மாசம், 3 மாசம் இருக்கிற ஆட்சிய தான் கலைச்சிருக்கிறாங்க. இவங்க ஒண்ணும் பெரிய இதுவெல்லாம் கிடையாதுங்க. அதையும் நெனச்சுங்க. இவங்களும் ஒண்ணும் பெருசா பாடுபடல. அ இந்த மாரி ஒரு இருண்டு காலத்தில அந்த தேர்தல் என்னாச்சுன்னா, 1977 நடந்த தேர்தல்ல காங்கிரஸுக்கு தர்மடி குடுத்தாங்க மக்கள். வெறும் 356 எம்பி கொண்டிருந்த காங்கிரஸ் 154ஆ சுருங்குச்சு. எதிர்க்கட்சி கட்சி வெற்றி பெற்று முதல் காங்கிரஸ் இல்லாத அரசு அமைக்கப்பட்டது. மொரார்ஜி தேசாய் பிரதமரா கொண்டு. அதில தான் ஜனதா கட்சியுடைய தலைவர்களான அ நம்மளுடைய தலைவர்களான அத்வானி, வாஜ்பாய் அவர்களும் அமைச்சராங்க. வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மொரார்ஜி தேசாயியுடைய ஆட்சி காலத்தில. இதில சோகமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, 3 ஆண்டுகள்ல அந்த ஆட்சி கலைக்கப்படுகிறது. இதுக்கு காரணம் காங்கிரஸ். மறுபடியும் 1980 இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி மக்கள் மறந்தாங்கன்றது தான் தெரியல. மக்கள் ஒரு மறதியில இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். நீங்க ஒரு உதாரணமா இப்ப இருக்கிற கட்சிகள்லாம் எதிர்க்கட்சிங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடிய பார்த்து ஒரு ஃபாசிஸ்ட்டு, அதாவது அண்ணன் திருமாவளவன் சொல்லுவாரு பாருங்க, அவர் ஒரு ஃபாசிஸ்ட்டு, அவங்க விசிகா கட்சிங்க, அதேமாரி இந்த கம்யூனிஸ்ட்டுங்க, வீணா போன கம்யூனிஸ்ட்டு, இந்த திமுகலாம் சொல்லுங்க பாருங்க ஃபாசிஸ்ட் ஆட்சின்னு. ஃபாசிஸ்ட் ஆட்சி யாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தியோடைய கட்சியான காங்கிரஸ் தான் கொடுங்கோலனின் முழு ரூபம். ஒரு சர்வாதிகாரியா நடந்துக்கினாங்க. அந்த 21 மாதம் இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வனவாசம் தான் சொன்னோங்க. அந்த மாரி ஒரு நாட்கள் திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஜனநாயகம் வளரணுன்றது தான் முக்கியம். அதுக்கு ஜனநாயகத்துடைய 2 குரல்கள்னு சொல்லப்படுது. ஒண்ணு ஆளுங்கட்சி, இன்னொரு குரல் எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி குரலே இல்லாம நான் மட்டும் தான் இருக்குன்னு நெனைக்கிற சர்வாதிகாரம் செஞ்ச காங்கிரஸ் என்னைக்குமே ஒரு படுகொழிக்கு போகணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். பிரதமரும் பாஜகவை சேர்ந்தவங்க சொல்றாங்கல்ல, காங்கிரஸ் இல்லா முக்த் பாரத் அப்படின்றது. காங்கிரஸ் இல்லா இந்தியா அது உருவாகணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஏன் நண்பா? அது இல்லன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சி இல்லாம பாஜகவும் அதே செயல் இல்லங்க. நான் அப்படி சொல்ல வரல. பாஜகவுக்கு எதிர்த்து இன்னொரு கட்சி வரும். வராமலாம் இல்ல. அவங்களும் வருவாங்க, வளருவாங்க. ஆனா,
ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி ஒன்று வரணும்னு தான் நினைக்கிறேன். அது காங்கிரஸுக்கு சுத்தமாக கிடையாதுங்க. அந்த தகுதி அது இழந்துடுச்சு. அது வரும் நாட்கள் அது அழிவு நோக்கி நகருன்றது தான் நான் வேண்டிக்கிறேன் எல்லா ஆண்டவர்கள. இந்த காணொளி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். நன்றி, ஜெய் ஹிந்த்.